வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் எக்ஸாம்ல மே 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். மொத்தம் 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து. அது என்னென்ன கொஸ்டின், ஆனா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். கொஸ்டின்: which of the following is a common application of a voltage control oscillators? வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர்ஸோட காமன் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில வரக்கூடிய சிக்னல் ஜென்ரேஷன் இன் ஃப்ரீக்வன்சி சிந்தசைசர்ஸ். ஃப்ரீக்வன்சி சிந்தசைசர்ஸ் தான் இந்த விசிஓ அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் கொஸ்டின்: இன் a small signal equivalent circuit of a diode, what is the primary parameter determines the small signal resistance of the diode? ஸ்மால் சிக்னல் ஈக்குவலண்ட் ஆஃப் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் சிக்னல் ஈக்குவலண்ட் ஆஃப் த டயோட பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுலயுமே முக்கியமா ஸ்மால் சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸ்மால் சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டின்றது பாத்தீங்கன்னா ஐடியாலிட்டி ஃபேக்டர் ஈட்டா விடி டிவைடட் பை ஐடிசின்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த ஆர்டி எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பிரைமரி பேராமீட்டர்ஸ் தட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்மால் சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டயோட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடி அண்ட் ஐடிசி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் பில தெர்மல் வோல்டேஜ் அந்த டயோட்ஸ் டிசி ஆப்ரேட்டிங் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின்: what is the primary function of the tank circuit in a sinusoidal amplifier such as a Colpite oscillator? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கால்பிட் ஆசிலேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் டேங்க் சர்க்யூட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. கால்பிட்ஸ் ஆசிலேட்டர்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா அது டேப்டு கெப்பாசிட்டர் வச்சு வரக்கூடிய ஒரு ஆசிலேட்டர். சரிங்களா? டேப்டு கெப்பாசிட்டர் வச்சு வரக்கூடிய ஆசிலேட்டர். அதுல 2 கெப்பாசிட்டர் இருக்கும். அண்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ற இடத்துல ஒரு சென்டர் டாப்பிங் போட்டு அதை கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதுவே ஹார்ட்லின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா அது டேப்டு இண்டக்டர் வச்சு வரக்கூடிய ஒரு ஆசிலேட்டர். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டேங்க் சர்க்யூட் சொல்றது இந்த 2 சி அண்ட் எல் வச்சு வரக்கூடியது தான் டேங்க் சர்க்யூட் சொல்லுவாங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கு. அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய டு செலக்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டின்: வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஜீனர் டயோட் இன் ஏ வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் சர்க்யூட்? வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் சர்க்யூட்ல ஜீனர் டயோட யூஸ் பண்றாங்க. அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. ஜீனர் டயோட பர்பஸ் என்ன போது அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய டு ப்ரொவைட் a ஸ்டேபிள் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பை ஆப்ரேட்டிங் இன் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜன். ஜீரோ டயோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜன்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ஆப்ரேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வரும். சரிங்களா? ஸ்டேபிள் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின்: why is the transconductance GM of a MOSFET amplifier considered a key parameter? மாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் சொல்லக்கூடிய ஜிஎம் ஏன் கீ பாராமீட்டரா இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய இட் டிஃபைன்ஸ் த ரேஷியோ ஆஃப் த சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட் டு த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ். அதாவது டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஜிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம் ஈக்குவல் டு டெல்டா ஐடி டிவைட் பை டெல்டா விஜிஎஸ் எழுதிக்கலாம். இட் இஸ் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட் டு த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் த இன்புட் வோல்டேஜ். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. Sixth question: at low frequencies, what causes the gain of a BJT amplifier to decrease? BJT amplifier பொறுத்த வரைக்கும் ரெண்டு frequency of operations ஆப்ரேட் ஆகும். அதாவது low frequency and high frequency ஆப்ரேஷன் அப்போ ஆம்பிளிஃபையரோட கெயின் வந்து வேரி ஆகும். சரிங்களா? அது எதை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும்ன்றது கண்டிப்பா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ரீக்வன்சியில ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ லோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கப்ளிங் கெப்பாசிட்டர் அண்ட் பைபாஸ் கெப்பாசிட்டர்ஸ் வரும். லோ ஃப்ரீக்வன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேடி ஆம்பிளிஃபையரோட கெயின் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் கப்ளிங் அண்ட் பைபாஸ் கெப்பாசிட்டரா இருக்கும். இதுவே ஹை ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வரும். ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வரும். கெப்பாசிட்டன்ஸை பொறுத்து தான் இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷன்ல ஆம்பிளிஃபையரோட கெயின் டிக்ரீஸ் ஆகிறது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கிறதுனால கப்ளிங் அண்ட் பைபாஸ் கெப்பாசிட்டர் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இதுவே ஹை ஃப்ரீக்வன்சின்னு கேட்கும்போது இந்த ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வரும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடியது. Seventh question: in a MOSFET amplifier, what is the primary reason for the upper cutoff frequency? இப்போ MOSFET amplifier இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் MOSFET amplifier upper cutoff frequency எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றது கேட்கறாங்க. பிரைமரி ரீசன் ஃபார் upper cutoff frequency அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஹையர் ஃப்ரீக்வன்சினாலே ஏற்கனவே பிஜேடியில் டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். ஹை ஃப்ரீக்வன்சினாலே பிஜேடியா இருந்தாலும் மாஸ்பெட்டா இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான்.
ஹையர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதோட ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பாராசிட்டிக் கெப்பாசிட்டன்ஸ் இந்த கான்செப்ட் வரும். லோவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதோட கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ்லாம் ரீசனாக இருக்கும் அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிசைன் பண்ணுறதுக்கு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க. அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய த ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த மாஸ்ஃபெட். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. 8th question. What is the primary advantage of a differential amplifier over a single stage amplifier? டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிரைமரி அட்வான்டேஜ். பிரைமரி அட்வான்டேஜ் சொல்லும்போது டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையரோட பிரைமரி அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்டு நாய்ஸ் ரிஜெக்ஷன். ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரை கம்பேர் பண்ணும்போது டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையருக்கு இம்ப்ரூவ்டு நாய்ஸ் ரிஜெக்ஷன் இருக்கும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. 9th question. Why does the gain of a BJT amplifier reduce at high frequencies? ஹை ஃப்ரீக்வன்சியில் பிஜேடி ஆம்பிளிஃபையரோட கெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதே கான்செப்ட்ல இதே ரிலேட்டடான கான்செப்ட்ல லோ ஃப்ரீக்வன்சியில் ஏன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல ஹை ஃப்ரீக்வன்சியை பற்றி கேட்குறாங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். ஹை ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது பாராசிட்டிக் கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து கம்ஸ் இன்டு பிக்சர். சரிங்களா? அதனால இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாராசிட்டிக் கெப்பாசிட்டன்சஸ் அண்ட் டிரான்சிஸ்டர் டிரான்சிட் டைம். இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. 10th question. Which type of VCO is typically used in electronic beepers? இந்த எலக்ட்ரானிக் பீப்பர்ஸ்ல யூஸ் ஆகக்கூடிய விசிஓ டைப் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். இந்த ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் வேவ் ஆர் ட்ரையாங்கிள் வேவ் ஜென்ரேட் ஆகும் அவுட்புட். சரிங்களா? இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. 11th question. What is the key advantage of active filters over passive filters? ஸோ ஃபில்டர்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்புக்கும் இது ரெண்டு வகையாக ரியலைஸ் பண்ணலாம். ஒன்று பாசிவ் டைப்ல, இன்னொன்று ஆக்டிவ் டைப்ல. பாசிவ் டைப்னு சொல்லும்போது ஆர்எல்சி மட்டும் வச்சு பண்றது. ஆக்டிவ் ஃபில்டர்ஸ்னு சொல்லும்போது ஆப்பாம் வச்சு ரியலைஸ் பண்றது. இப்போ ஆப்பாம் வச்சு ரியலைஸ் பண்ணும்போது தட் இஸ் ஆக்டிவ் ஃபில்டரா இருக்கும்போது என்ன கீ அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கீ அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்டிவ் ஃபில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கெயின் அதிகமாக இருக்கும். சரிங்களா? த எபிலிட்டி டு ப்ரொவைட் கெயின் அண்ட் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஓவர் ஃபில்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. 12th question. What is the primary purpose of a sinusoidal amplifier in electronic circuit? சைனசாய்டல் ஆம்பிளிஃபையரோட பர்பஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் பியில் வரக்கூடிய டு ப்ரொடியூஸ் சைனசாய்டல் சிக்னல்ஸ் வித் மினிமல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன். ஸோ சைனசாய்டல் ஆம்பிளிஃபையரோட பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா ஆம்பிளிஃபையர்னு சொல்லும்போது சைனசாய்டல் ஆம்பிளிஃபையர்னா இன்புட் என்ன கொடுக்குறோமோ சைனசாய்டல் ஆம்பிளிஃபையர்னு சொல்லும்போது இன்புட்ல கொடுக்குற வேவ் ஃபார்ம் அப்படியே ஆம்பிளிஃபை ஆகிட்டு கரெக்டாக வரணும். சரிங்களா? அதாவது வித்தவுட் எனி டிஸ்டார்ஷனாக வரணும். அல்லது மினிமம் டிஸ்டார்ஷனாக இருக்கும். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய டு ப்ரொடியூஸ் சைனசாய்டல் சிக்னல்ஸ் வித் மினிமல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. 13வது கேள்வி. Which op-amp configuration is commonly used as a voltage follower to provide high input impedance and low output impedance? எந்த கான்ஃபிகரேஷன் ஆப்-ஆம்ப் கான்ஃபிகரேஷன் யூஸ் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் ஃபாலோயர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டு ப்ரொவைட் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் லோ அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் லோ அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படி வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பஃபரில் தான் வரும். சரிங்களா? ஒரு பஃபரில் இருக்கும்போது மட்டும் தான் வந்து இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாகவும் அவுட்புட் இம்பிடன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வோல்டேஜ் ஃபாலோயர்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட கெயின் வந்து யூனிட்டியாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி கெயின் பஃபர். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. 14th question. In which mode of operation does the 555 timer continuously generate a square wave without requiring an external trigger? 555 டைமரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் ஆகுது ஆனால் வித்தவுட் ரெக்வயரிங் எனி எக்ஸ்டர்னல் ட்ரிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 555 டைமரை பொறுத்த வரைக்கும் 3 மோடில் ஆப்ரேட் ஆகும். ஒன்று அஸ்டேபிள் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோனோஸ்டேபிள் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், அடுத்தது பைஸ்டேபிள் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த அஸ்டேபிள் மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டராக யூஸ் ஆகும். அப்போ ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். வித்தவுட் எக்ஸ்டர்னல் ட்ரிகரை வந்து ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். மோனோஸ்டேபிள் அப்படின்றது போது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் எக்ஸ்டர்னல் ட்ரிகர் ஒன்று இருக்கும். அந்த ட்ரிகர் வரும்போது பல்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதை வந்து பல்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அது மாதிரி கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். மோனோஸ்டேபிள்லையும் பைஸ்டேபிள்லையும் ட்ரிகர்ன்றது தேவைப்படும்.
அஸ்டேபிள்ல தேவைப்படாது. இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் ஜெனரேட்டிங் a ஸ்கொயர் வேவ் வித்தவுட் ரெக்வயரிங் an எக்ஸ்டர்னல் ட்ரிகர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஸ்டேபிள் மோட். 15th கொஸ்டின். In a power supply, what is the effect of increasing the value of the filter capacitor? இப்போ ஃபில்டர பொறுத்தவரைக்கும் கெப்பாசிட்டி ஃபில்டர்ல இந்த வேல்யூ இன்கிரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க பவர் சப்ளை பொறுத்தவரைக்கும். இப்போ பவர் சப்ளைல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசில இருந்து டிசியா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஏசில இருந்து இன்புட் ஏசி வரும். இன்புட் ஏசில இருந்து டிசியா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பல்சேட்டிங் டிசியா இருக்கும். அப்போ பல்சேட்டிங் டிசியா இருக்கும்போது ஒரு ஃபில்டர் சர்க்யூட்டை போட்டு நம்ம அந்த ரிப்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம். அப்போ இந்த ஃபில்டர் சர்க்யூட் கெப்பாசிட்டி ஃபில்டரா இருக்கும்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் ரிப்பிள் வோல்டேஜ்ன்றது ரெடியூஸ் ஆகும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய the ripple voltage at the output decreases. இந்த ஃபில்டரோட கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிப்பிள் வோல்டேஜஸ் நார்மலி டிக்ரீஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. 16th question. Which feature of the Zener diode make it suitable for use in compact circuits and mobile phone applications? Zener diode பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் வோல்டேஜா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது. ஸோ இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆகக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. 17th question. 17th question. In which operating region is the bipolar junction transistor function fully on and works effectively as a switch? பிஜேடியை பொறுத்த வரைக்கும் சுவிட்சா ஆப்ரேட் பண்ணலாம் அல்லது ஆம்பிளிஃபையர் ஆப்ரேட் பண்ணலாம். சரிங்களா, ரெண்டு யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ சுவிட்ச்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சுவிட்ச் என்னவா இருக்கும், ஆனாக ஆப்ரேட் ஆகணும் அண்ட் ஆஃப் பண்ணணும். சுவிட்சாக இருந்தால் ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும். இந்த ஆன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது சேச்சுரேஷன் மோட். ஆஃப் கண்டிஷன் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மோட். அது ஆம்பிளிஃபையரா சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்டிவ் ரீஜனில் ஆப்ரேட் ஆகணும். இது 3 ரீஜன்: சேச்சுரேஷன், கட் ஆஃப் அண்ட் ஆக்டிவ் ரீஜன். ஸோ இங்கே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லி ஆன் சொல்லும்போது ஆன் கண்டிஷனில் இருக்கக்கூடியது சேச்சுரேஷன் ரீஜன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. 18th question. Which type of sample and hold circuit is specifically designed for application like analog to digital converters where precise timing is critical for accurate signal processing? ஸோ சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எந்த சர்க்யூட் வந்து அக்யூரேட் சிக்னல் ப்ராசஸிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் ஏடிசியில் யூஸ் ஆகிற சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கண்ட்ரோல் சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. 19th question. In which operating region does a bipolar junction transistor function effectively as an amplifier? ஸோ இதே கான்செப்ட் வச்சு கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆம்பிளிஃபையரா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுவிட்சா இருக்கும் பொழுது ஆன் ஆஃப், அதில் ஆனா இருந்துச்சுன்னா ஆன் கண்டிஷன்ல சேச்சுரேஷன், ஆஃப் கண்டிஷன் சொல்லும்போது கட் ஆஃப் மோட். அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையரா ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆம்பிளிஃபையர்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பிளிஃபையர் சொல்லும்போது ஆக்டிவ் ரீஜன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆக்டிவ் ரீஜன். 20வது கொஸ்டின். In a multi-stage amplifier, why is the coupling of stages typically done using capacitors? மல்டி-ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் கப்ளிங் ஆஃப் ஸ்டேஜஸை ஏன் கெப்பாசிட்டரை வச்சு பண்றாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் டு பிளாக் டிசி காம்பனன்ட்ஸ் பிட்வீன் ஸ்டேஜஸ். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது டிசி காம்பனன்ட்ஸ் இருந்தால் அதை பிளாக் பண்றதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் வச்சு கப்ளிங் பண்றாங்க. அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.